ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி பொள்ளாச்சி வழியாக கொல்லங்கோடு போயிட்டுருக்கோம். இந்த கொல்லங்கோடு கேரளா மாநிலம் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 36 கிலோமீட்டர் வரும். நம்ம ஒரு 1 ஹவர்லேயே ரீச் பண்ணிடலாம். ரோடு வசதி எல்லாமே நல்லா தான் பண்ணி வச்சிருக்காங்க. நாம போகிற இந்த வழியில் எல்லாமே இப்போ விவசாயம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பார்க்குறக்கே பச்சை பச்சைன்னு ரொம்ப அழகாக இருக்குது. லாஸ்ட் இயரே வரணும்னு பிளான் பண்ணியிருந்தேன், வர முடியல. சீசன் ஸ்டார்ட் ஆனது இப்போ உடனே கிளம்பி வந்தாச்சு. கொல்லங்கோடு ரீச் ஆனது நாங்கள் ஃபர்ஸ்ட் குடியிலத்துக்கு தான் போனோம். இங்கே என்ட்ரி டிக்கெட் 30 ரூபா வாங்குறாங்க. பார்க்கிங் இங்கே ஃப்ரீ தான். அது இல்லாமல் இங்கே ஃபிஷ் ஃபீடிங் இருக்குது. அதுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. இங்கே எங்கே பார்த்தாலுமே வெட்டிங் அவுட்டோர் ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்தையுமே அவங்க வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால எல்லாருமே வித்தவுட் லைட்ல தான் இங்கே ஷூட் பண்றாங்க. ஒரு மலையில இருந்து ஒரு ஃபால்ஸ் வந்தாலே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆனால் அந்த மலையில எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே ஃபால்ஸா தான் இருக்குது. இந்த அழகை பார்க்கறதுக்காக தான் 1 இயரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே மட்டும் இல்லை, இந்த வில்லேஜில் எங்கே இருந்து பார்த்தாலுமே இந்த ஃபால்ஸ் வர்ற அழகை பார்க்கலாம். இன்னும் நாம வில்லேஜ் உள்ள போயிட்டு பக்கத்தில் இந்த ஃபால்ஸ் எல்லாம் பார்ப்போம். குடியிலிடம் பார்த்துட்டு நேராக தாமரப்பாலம் கிளம்பிட்டோம். மெயின் ரோட்ல இருந்து லெஃப்ட் எடுத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஊருக்குள்ள வந்ததுமே தாமரப்பாலம் எப்படி போகிறோன்னு கேளுங்க, வழி சொல்லுவாங்க. கூகுள் மேப்பை நம்ப வேண்டாம், அது எங்கெங்கேயோ கூட்டிட்டு போகுது. ஊருக்குள்ள இருந்து ரைட் எடுத்து தான் தாமரப்பாலத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். தாமரப்பாலத்துக்கு இப்போ ரோடு போட்டுட்டு இருக்காங்க. அதனால அங்கே பைக்கை நிறுத்திட்டு தான் நடந்து போனோம். ஒரு 500 மீட்டர் தான் வரும். ஃபர்ஸ்ட் உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கே இருந்த ஒருத்தர் தான், இல்லை நீங்கள் பைக்கை நிறுத்திட்டு நடந்து போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஸ்டா யூடியூப்ல எப்படி வீடியோ பார்த்தோமோ அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் இருக்குது. என்ன வர்ற வழியில் மழை பெஞ்சு, அதே மாதிரி இங்கேயும் மழை பெஞ்சிருந்தா பார்க்கறதுக்கு இன்னும் அழகாக இருந்திருக்கும். ஹில்ஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே ஒரே ஃபால்ஸாக தான் இருக்குது. அங்கே குடியிலிடம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அதே மாதிரி இங்கே சூர்யா கார்டன் சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம ஏரியாலாம் வயலுக்கு வாய்க்கால் மூலம் தண்ணி பாய்ச்சுவாங்க. இங்கே பைப் பதிச்சு அது மூலியமாக தண்ணி பாய்ச்சுறாங்க. சுற்றி பார்க்க வந்த யாரையுமே உள்ள பைக்கில் அலோவ் பண்ணல. ஆனால் லோக்கல் பீப்புள் மட்டும் உள்ள பைக்கில் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த ரூட்டில் பஸ் வர்றதை தான் நிறைய பேர் எடுத்து போட்டிருந்தாங்க ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸில். ஆனால் இப்போ ரோடு போட்டுட்டு இருக்கிறதுனால பஸ் உள்ளே வரல. இந்த வீடுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ரீல்ஸில் வந்திருக்கும். இங்கேருந்து சீதர்குன்று வாட்டர் ஃபால்ஸ் 1 கிலோமீட்டர் வருமா. ஆல்ரெடி நம்ம நடந்து வந்திருக்கோம், அதனால இங்கே நடந்து வேற போக முடியல. அது இல்லாமல் காலையில் சாப்பிடாம வேற வந்துட்டோம், டைம் வேற ஆயிடுச்சு. அதனால இங்கேருந்து அப்படியே சாப்பிட கிளம்பிட்டோம். சீதர்குண்டு வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் போகலை. நாங்கள் 11 மணியை போல் இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோம். புரோட்டாவும் சிக்கன் கறியும் இருந்துச்சு. ஃபிஷ் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். எங்களுக்காக அதுக்கப்புறம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 1/2 ஹவருக்கு மேலே வெயிட் பண்ணி இருந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். சாப்பாடுமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்தாலுமே இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வரும்போது ஒரு டீ கடை இருந்துச்சுல, அந்த டீ கடையிலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இப்போ நம்ம போகிற லொக்கேஷன் போகலாம். அதுலேருந்து ரைட் எடுத்து போனோம்னா நம்ம கருப்பசாமி கோயிலுக்கு போகலாம். நாங்கள் இந்த லொக்கேஷன் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கருப்பசாமி கோயிலுக்கு போனோம்.
இந்த கேட்டை பார்த்ததுமே உள்ளே போகக்கூடாது போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் உள்ளே போகாமல் இங்கே வெளியிலே நின்றுட்டு இருந்தோம். இப்போ கேரளாலேருந்து ஒரு டீம் வந்தாங்க. அவங்க இங்கே எழுதி போட்டிருக்கதை படித்து பார்த்துட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி போட்டிருந்தாங்க. நாங்கள் வீடியோ அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அங்கே லோக்கல்லையுமே இருந்தாங்க, அவங்களும் எதுவும் சொல்லலை. இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா 4-5 ஃபால்ஸ் பார்க்க முடியும். இந்த ஊரில் நீங்கள் எங்கே போய் நின்று பார்த்தாலுமே ஃபால்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நாம் இப்போ போயிட்டு வந்தோம்ல, இந்த ரூட்டில் தான் அந்த ஓடை இருக்குது. போகும்போது இங்கே ஆள் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். பாலம் பக்கத்துலேயே சின்னதாக ஒரு ஒத்தேடி பாதை போகும். அது வழியே தான் நம்ம நடந்து போகணும் இந்த ஓடைக்கு. இங்கேயுமே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கருப்பசாமி கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இங்கே கருப்பசாமி கோயில் பார்த்தீங்கன்னா ஆலமரத்துக்கு கீழே தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்தால் இங்கே நிறைய பேர் வருவாங்களாம். கிடா வெட்டிட்டு அப்படியே அன்னதானமும் இங்கே போடுவாங்களாம். கொல்லங்கோடு சிட்டிக்குள்ள வந்துட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே ரேண்டமாக 2-3 இடத்துக்கு போனோம். அதில் ஒரு இடம் தான் இது. எங்கே போனாலுமே அழகாக இருக்குது இந்த ஊர் வந்து. இங்கேருந்து பாலக்காடு வெறும் 23 கிலோமீட்டர் தான். அப்படியே பாலக்காடு வரைக்கும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழி எல்லாமே ஃபுல்லாக விவசாயம் தான். சூப்பராக இருந்துச்சு இந்த இடமே. நீங்கள் வந்தீங்கன்னா கொல்லங்கோடோட திரும்பி போயிடாமல் பாலக்காடு வரைக்கும் கூட போயிட்டு வாங்க. பாலக்காடில் வந்து மலம்புலா டேம் அதெல்லாம் இருக்குது. அது வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். போயிட்டு அந்த இடம் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஹீரோ எக்ஸ்பல்ஸில் தான் இந்த ட்ரிப் வந்தோம். 2 பேரும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சோலோவாக ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் இந்த பைக் கரெக்டாக இருக்கும். பில்லியன் கூட ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். காலையிலே கிளம்பிட்டு அப்படியே வந்துட்டு கொல்லங்கோடு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாலக்காடு வரைக்கும் போயிட்டு வந்தோம். போகும்போது ஒரு ரூட்டில் போனோம். இப்போ ரிட்டர்ன் வரும்போது இன்னொரு ரூட்டில் வந்தோம். இப்போ விவசாய டைம்ங்கிறதுனால எங்கே போனாலுமே ஃபுல்லாக க்ரீனிஸாக தான் இருக்குது. இந்த ஏரியாவை நீங்கள் விசிட் பண்ணி நினச்சிங்கன்னா இது வந்து கரெக்டான டைம். இப்போ வந்து தாகூர் டெம்பிள் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து வியூ நல்லா இருந்துச்சு. அதை பார்க்குறக்காக அப்படியே நிறுத்தியிருக்கோம். வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பிடுவோம். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிடுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.